ஹாய்! இது நேத்து நாங்க கடலூருக்கு போனப்போ எடுத்த வீடியோ. சனிக்கிழமை நைட்டே போயிட்டோம். பர்சனல் விஷயமா போனோம். கடலூர்ல தான் எங்களோட குலதெய்வம் கோயில் இருக்கு. எங்களோடனா எங்க ஹஸ்பண்ட் சைட்ல இருக்க குலதெய்வம் கோயில் திருவெஞ்சபுரம். அது பேர் கூட நான் கரெக்ட்டா சொல்றேனா எனக்கு தெரியல. அங்க தான் போனோம். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பாப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வயசு இருக்கும்போது மொட்டை அடிச்சு காது குத்துனதோட சரி நாங்க போகவே இல்ல. இது வந்து மனசுக்கே ரொம்ப நெருடலா இருந்துச்சு. ஒரு 12 வருஷமா போக முடியல. குலதெய்வத்தையே பார்க்காம இருக்குமேன்னு சொல்லிட்டு. நேத்து போகும்போதே முடிவு பண்ணிட்டோம். இல்ல இன்னைக்கு எவ்வளோ டைம்னாலும் எவ்வளோ வேணாலும் சாமி பார்த்தே ஆகணுன்ட்டு போனால் எங்களுக்கே ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா நாங்கள் அப்போ பார்க்கும்போது சும்மா ஒன்றுமே இருக்காது. அப்படியே வெறுமனே மண்ணாக இருக்கும். ஒன்றுமே இருக்காது. பார்த்தா இதுவா நம்ம குலதெய்வம் கோயில், அட சாமியே! என்னால் நம்பவே முடியலன்ற மாரி இருந்துச்சு. இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் என் பசங்களுக்கு காது குத்தணும். காது குத்தும்போது வெறும் மண்ணு தான் இருந்தது. எதுவுமே இல்ல. ஆனா இப்போ சூப்பரா இருக்கு. இந்த ஆறு வந்து இது கருடன் மூக்கால கோட போடப்பட்டு உருவான ஒரு ஆறுன்னு சொல்றாங்க. இது எதுல உண்மை, எது பொய்லாம் தெரியாது. அவங்க சொல்றத நம்புறோம். பெரியவங்க சொன்னத நம்புறோம். கீழ வந்து பெருமாளோட அண்ணன் இருக்காங்க அப்டின்னாங்க. அதுதான் எங்களுக்கு குலதெய்வம்னு சொன்னாங்க. அவங்கள பார்த்துட்டு இதே படிக்கட்டில மேல போய் பார்த்தா, லக்ஷ்மி, ஹரிஹர, நரசிம்ம பெருமாள்னு ஒருத்தர் இருக்காங்க. அங்க என்னன்னா நரசிம்மன் மடியில வந்து லக்ஷ்மி அம்மா இருக்கிற மாதிரி. அதையும் போய் பார்த்தோம். பார்த்துட்டு நல்லா அவ்ளோ கிளீனா, அவ்ளோ சூப்பரா, அவ்ளோ வேலுப்பாட்டோட சூப்பரா இருந்துச்சு இந்த கோயில் உண்மையாவே பார்க்கறதுக்கு. நாங்க வந்து கோயில நல்லா சுத்தி கித்தி பார்த்துட்டு, எங்களுக்கு வந்து ஃபுல்லாவே புளியோதரை வாங்கி கோயில் பிரசாதமா முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கான வீடியோல தான் அடுத்த வீடியோ நான் பார்ப்போம். பாய்.